இந்த அமைப்பானது முழுக்க முழுக்க செயல்படுறதற்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திருநங்கைகள், மூத்த திருநங்கைகள், அதாவது நாயக் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். இப்ப நாயக் இருக்காங்க அப்படின்னா அந்த நாயக்கு காலத்துக்கு அப்புறம் அவர்களோட நிறத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு நாயக்கு வந்து உள்ள இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த சிஸ்டம் போகுது. சரி, இது எப்படி இளம் திருநங்கைகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இவங்களோட சீனியாரிட்டி படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உள்ள நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மூக்கு காது குத்தி சர்ஜரிலாம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகளை சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பலசாலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சீனியாரிட்டி போக போக எப்படி அது இதாகும் அப்படின்னா, என்னோட உறவு முறைகளை என்னோட பரிவாரம் எல்லாத்தையுமே நான் பெருக்கிக்கிட்டே போறதுனால வந்து இந்த சீனியாரிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்படியே மேல மேல போயிட்டு அந்த நாய்க்குங்க இருக்கிற இடத்துல நானும் உட்காரலாம். சரிங்களா? இதுல எந்தவித பிற்போக்குத்தனமும் கிடையாது. சரி, இந்த இதுல அப்படி என்னதான் நடக்குது? முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயம் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பதும் தான் இந்த சமூகம் இட்ட வழி. அது ஆதி காலத்துல வந்து இப்படி இருந்தது, நாங்க அதை தான் காலகாலமா பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், எங்களுக்கு எது தனி வரையறை, தனி விஷயங்கள், கொள்கையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க. இதை வச்சு 1-2 என்ன மாதிரி அத்தி பூத்தார் போல அங்கங்க வந்து ஒரு ஆள் மேல வர்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுலே மெயினாக வந்து இந்த விஷயம் செயல்படுது, பணத்தை வச்சு செயல்படுது. இன்னொன்று, இளம் திருநங்கைகள் இதில் மெயினாக என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, பெற்றவங்க வந்து தன்னை வந்து ஏற்றுக்காத தருணத்தில் தன்னை மாதிரி தேடுறவங்க வந்து சரிவர இல்லாத ஒரே காரணத்தினாலையும் இந்த மாற்றுப்பாலின குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ அம்மா அப்பா இருந்துமே வந்து நிறைய குழந்தைகள் சரிவர வளர்றதில்லை. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டில் ஏற்றுக்காதப்போ நான் என்ன மாதிரி உள்ளவங்களை தேடி வர்றேன். தேடி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேயுமே எனக்கு ஒரு அநீதி நடக்குது. சரிங்களா? இதில் முதல் குற்றவாளியாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒரு குடும்பம் ஒரு மாற்றுப்பாலின குழந்தையை ஏற்றுக்கிட்டாலே இவ்வளவு தூரம் நம்ம வெளியே வந்து இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய இழிவான சூழ்நிலைகளை சந்திக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ பெற்றவங்க ஏற்றுக்கிட்டாலே இங்க 100% அல்ல 200% பிரச்சனைகள் முடிந்தாற்போல். சரிங்களா? ஆனா பெற்றவங்க ஏத்துக்கிறது கிடையாது. சரி, இவங்க வந்து நம்மளை வெளியே விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த ஜமாத் லீடர்ஸ் கிட்ட வரோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க ஒரு தொழிலுக்கு தேவையான ஆதாயமா பயன்படுத்துறாங்க. இங்க பணம் தான் விளையாடுது. அப்படி என்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்க பணம் எப்படி விளையாடுது? ஃபர்ஸ்ட் ஒரு திருநங்கை முதற்கட்டமா உள்ள வரும்போது அவளுக்கு இருக்கும் பெண்ணாக மாறக்கூடிய அந்த உணர்வை இவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்ச் பண்ணி இவங்க வந்து ஆதாயமா பயன்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே இதுதான். என்ன அப்படி? சர்ஜரி பண்ணணுங்கிற விஷயம். நீ எனக்கு வந்து காலங்காலமா ஒரு வருஷம் 1.5 வருஷம் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து பணம் சேர்த்துத்தா. இப்ப பணத்துக்கு எங்க போவேன்? சமூகம் இட்ட வழியான பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பது மட்டும்தான். சரிங்களா? இதன் மூலமா நான் என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு கொடுப்பேன். அப்போ 1 இயர்ல நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுக்கிட்டே வாங்கிட்டே இருந்து அந்த திருநங்கை இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சொம்பு தூக்குற தனமா, அதாவது அடிமைத்தனமா இருந்தா மட்டும்தான் அந்த திருநங்கைக்கு வந்து சர்ஜரிங்கிற விஷயமே பண்ணி தருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டா அடிச்சு வெளியே அனுப்புவாங்க. இல்லைன்னா இன்னமுமே இது ஒரு வழக்கமா பயன்படுத்துறாங்க இந்த சிஸ்டத்துல. போலீஸ் ஸ்டேஷன்ல என் செயினை திருடிட்டு போயிட்டா, என் வீட்டில் உள்ள பொருளை திருடிட்டு போயிட்டான்னு அந்த இளம் திருநங்கை மேல தவறான வந்து பொய் புகார் அளித்து அந்த இளம் திருநங்கைக்கு வந்து நடக்கக்கூடிய சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் மெயின் விஷயம். ஏன் அப்படின்னா தான் செலவழிக்கிற போற பணத்தை வந்து ஸ்டாப் பண்றது அந்த இடத்துல. ஸோ இதுவும் ஒரு அநீதி வந்து அந்த திருநங்கைக்கு நடக்குது. ரெண்டாவது என்னன்னா, அந்த திருநங்கை தன்னை வந்து பெண்ணா உணர்றப்போ தான் வந்து ஒரு சக பெண்கள் மாதிரி அழகா வந்து ஒரு நல்லா வந்து வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, இதுலயும் ஒரு அநீதி நடக்குது. நீ எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் இவ்வளவு பண்ணி தருவேன் அப்படின்னு. அடுத்து ஒரு அநீதி நடக்கும். என்ன அப்படின்னா, இப்ப திருநங்கைகள் குடும்பமா வாழ்றாங்க அப்படின்னா, நான் இந்த குடும்பத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு உண்டான பணம் நான் இந்த வீட்டுல இருந்து அங்க பண்ணா அங்க ஒரு பணம் செட்டில் பண்ணணும், இங்க இருந்து இங்க ஒரு செட்டில் பண்ணணும், வீடெல்லாம் மாறினா எங்களுக்குள்ளேயே ஃபேமிலியா வாழ்றப்போ இங்கிட்டு மாறினா செட்டில் பண்ணணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, மேல கீழங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்க இந்த இடத்துல. நான் சொன்னேன் பாத்தீங்களா சீனியாரிட்டி. என்னன்னா, நான் முடிய விரிச்சு போட்டா ஒரு பெரியவங்களை பார்த்தா வந்து ஒரு பயம் வரும். முடிய விரிச்சு போடக்கூடாது, அவங்க என் துணி வந்து அவங்க மேல படக்கூடாது. சகஜமா என்னோட அம்மா அப்பாவா நான் பழகணும்னு நினைக்கிற உறவோட அப்படி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையவே அவங்க ஏற்படுத்தி தர மாட்டாங்க. நான் இதுதான் முன்பு ஒரு யூடியூப்லேயே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஜாதிக்கு ஈக்குவலாக தான் இதை சொல்லியிருப்பேன். இன்னுமே நவீன தீண்டாமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த
சமூகம் இந்த இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டம் மாறினா எங்களை மாதிரி இடம் திருநங்கைகள் எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகலாம். இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தரப்புல இருந்து நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க வந்து ஒரு 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 தீண்டாமை எல்லாமே இந்த சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் தேவையே கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முற்போக்காக செயல்பட்ட ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பு. ஆனால் இப்போ அது முழுக்க முழுக்க பணம் சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் வர்ற திருநங்கைகளுக்கு மிகவும் ஆபத்து. இன்னைக்கு 45 வயசுல ஒரு திருநங்கை அம்மா வந்து நான் வந்து போர்க்கொடி தூக்குறேன், இந்த மாதிரி நிறைய அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எந்த சுதந்திரத்துக்காக வெளியே வந்தோமோ அதே சுதந்திரம் வேற ஒரு பாணியில வந்து பறிக்கப்படுது. நாங்கள் வந்து அடிமைக்குள்ளாகிறோம், எங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. சிஸ்டத்தில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணலாம்.